நடிகர் மதன் பாப் காலமானார். சென்னை அடைகாரில் உள்ள இல்லத்தில் நடிகர் மதன் பாப் காலமானார். அவருக்கு வயது 71. குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் மதன் பாப் தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் பின்னாளில் குணச்சித்திர நடிப்பில் முத்திரை பதித்தவர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் நடிகர் மதன் பாப் காலமானார். அவருக்கு வயது 71. சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் உடல்நலக்குறைவால் நடிகர் மதன் பாப் காலமானார். குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் மதன் பாப் தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கிய பின் மதன் பாப் பின்னாளில் குணச்சித்திர நடிப்பில் முத்திரை பதித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ் சினிமாவில் மதன் பாபு என்று சினிமா பெயரால் அழைக்கப்படக்கூடிய நடிகர் மதன் பாபு புற்றுநோய் ஏற்பட்டு தற்போது உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்திருக்கின்றார். நீண்ட காலமாகவே இந்த புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது இன்று மாலை சிகிச்சை பலனின்றி அவர் சென்னையில் அவரது இல்லத்தில் உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் நீண்ட காலமாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த நடிகர் மதன் பாப் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கிய பின்பு தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பல நிகழ்ச்சிகளில் அவர் அந்த பங்காற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்நீச்சல் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். அன்றைய காலகட்டத்தில் விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த பல திரைப்படங்களில் தன்னுடைய அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்தில் தன்னுடைய அபரிமிதமான அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இன்று அவர் சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் புற்றுநோய் குறைவால் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் உயிரிழந்திருக்கின்றார். நீண்ட காலமாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட வந்த அவர் மருத்துவமனைக்கு சென்று தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்ததாகவும் தொடர்ந்து அவருக்கு மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து அவர் குடும்பத்தினர் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் இன்று மாலை 5:30 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் குடும்பத்தினருடைய அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் மதன் பாப் தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். தனது 71வது வயதில் காலமாகியிருக்கிறார். முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். இது குறித்து தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட அவர் சினிமாவில் மதன் பாபு என்று அந்த ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய மதன் பாபு என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டு வந்தார். இவருக்கு அந்த அசத்தப்போவது யாரு என்ற அந்த தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சி மூலம் தமிழ் சினிமாவில் ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு உண்டு. அந்த காலகட்டத்தில் வெளிவந்த 2000 ஆண்டு காலகட்டத்தில் வெளிவந்த அந்த ஸ்டாண்டப் காமெடி என்று தொகுத்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் நடுவராக நடிகர்கள் மதன் பாபு மற்றும் தில்லி பாபு உள்ளிட்டோர் அந்த நிகழ்ச்சிகளில் நடுவராக இருந்து வந்தனர். அந்த நிகழ்ச்சி மூலமாகவும் இவருடைய சிரிப்புக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. தன்னுடைய அந்த சிரிப்பால் பல ரசிகர்களை தொடர்ந்து அடையாளப்படுத்தி வந்தவர் நடிகர் மதன் பாபு. இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். நீங்கள் கேட்டவை திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமான அவர் தொடர்ந்து சுந்தர புருஷன், சாட்சி, நேருக்கு, விவசாயி மகன், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பல திரைப்படங்களில் தன்னுடைய அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் அதே போன்று நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் தொடர்ந்து நடித்து வந்தார். இவர் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் நல்லதொரு கதாபாத்திரத்தை பெற்றிருந்தார். அந்த வகையில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கடைசியாக சாகசம் என்ற திரைப்படத்தில் நடிகர் மதன் பாபு நடித்திருந்தார். அந்த வகையில் 80க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் மலையாள திரைப்படங்களிலும் போன்ற பல்வேறு மொழி திரைப்படங்களில் இவர் தொடர்ந்து நடித்து வந்திருக்கின்றார். தன்னுடைய குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் அதே போன்று நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் தனக்கென உரித்தான அந்த ஒரு பாணியில் அவருக்கே உரித்தான அந்த நடிப்பின் மூலமாக ஏராளமான ரசிகர்களை அவர் பெற்றிருக்கின்றார். இவர் புற்றுநோயால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மூலமாக மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். பெண் சிங்கம், காவலன், மாப்பிள்ளை, 10,000 கோடி, சிங்கம் 2,
சுறா போன்ற திரைப்படங்கள் மூலமாக கிட்டத்தட்ட அந்த நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான அந்த 50வது திரைப்படமான சுறா திரைப்படத்தில் மதன் பாபு நல்லது ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருந்தார். காரணம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தக்கூடிய அந்த நகைச்சுவை கதாபாத்திரம் ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதே போன்று எதிர்நீச்சல் திரைப்படத்திலும் நல்ல ஒரு கதாபாத்திரத்தை பெற்றிருந்தார். அந்த கதாபாத்திரங்கள் யாவுமே சொல்லக்கூடிய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாகவே அவர் தேர்ந்தெடுத்து நடித்து வந்திருந்தார். அவருடைய அந்த நகைச்சுவையும் அதே போன்று அவருடைய சிரிப்புக்கும் தமிழ் சினிமாவில் நல்லது ஒரு ரசிகர்கள் இருக்கின்றனர். இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தனியார் நிகழ்ச்சிகளும் சரி, ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிகளும் சரி, அவருடைய மிமிக்ரி வாய்ஸுகள் நிறைய மிமிக்ரி கலைஞர்கள் அவருடைய அந்த குரலை மிமிக்ரி குரலாக எடுத்து பல்வேறு மேடைகளில் அவருடைய குரலை பயன்படுத்தியும் அதே போன்று எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளிலும் அவருடைய குரலை மிமிக்ரியாக செய்து நடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ்வாய்ந்த நடிகராகவே மதன் பாபு இருந்து வந்திருக்கின்றார். அவருடைய சிரிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றனர். அதே போன்று 5ஆம் படை, சேவல், வேல் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நல்லது ஒரு கதாபாத்திரங்களும் அறியக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாகவே நடித்து வந்திருக்கின்றார். நீங்கள் கேட்டவை திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமான அவர் கடைசியாக சாகசம் திரைப்படத்திலும் தமிழ் சினிமாவில் நடித்திருக்கின்றார். அதன் பிறகு அவர் எந்த ஒரு திரைப்படங்களும் பெரிதாக நடிக்கவில்லை. இருந்த போதிலும் அவ்வப்போது தன்னால் முடிந்தவரை தமிழ் சினிமாவில் சினிமா நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட சில பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருந்ததாக அந்த ஒரு சமயத்தில் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடைசியாக 2-3 வருடங்களாக எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சிகளிலும் சரி, சினிமா திரைப்படங்களிலும் சரி பெரிதாக அவர் நடிக்கவில்லை எனவும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் நீண்ட காலமாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக அவருடைய குடும்பத்தினர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் புற்றுநோய்க்காக தொடர்ந்து அவர் குடும்பத்தினர் மூலமாக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கின்றனர். குணச்சித்திர நடிகர் மதன் பாப் காலமானார். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் நடிகர் மதன் பாப் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 71. குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் மதன் பாப் தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் இந்நாளில் குணச்சித்திர நடிப்பில் முத்திரை பதித்தார். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் உடல்நலக்குறைவால் நடிகர் மதன் பாப் காலமானார். மதன் பாபின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு சுசீலா என்ற மனைவியும் ஜனனி என்ற மகளும் அர்ஷித் என்ற மகனும் உள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மதன் பாப் அதற்காக சிகிச்சை பெற்று மீண்டதாக கூறப்படும் நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் மரணமடைந்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.